அதிகரிக்கும். சரியா பிள்ளைகள்? 16 மடங்கினால வந்து அதிகரிக்கும். ரைட். இலக்க சுற்றுகளில் டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்படுகின்ற போது அவை தொழிற்படுகின்ற பிரதேசத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரைட்டா? இலக்க சுற்றுகள் டிரான்சிஸ்டர் அமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட், இந்த மாதிரியான அமைப்புல இருக்கும். இதை வந்து கலெக்டர்னு சொல்லுவோம். சி வேற வந்து எமிட்டர்னு சொல்லுவோம். வேற வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். சோ ஒருத்தரை கவனிச்சிங்கன்னு சொன்னாலும் ரைட்டா, இந்த இலக்க சுற்றுகள் சொன்னா அந்த இடத்துல சரியா 0, 1 இதான் அவுட்புட்டா இருக்கும் இல்லையா? ரைட்டா? டிஜிட்டல் மணிக்கூடல் எல்லாம் பாத்தீங்கன்னா 0, 1 ரைட்டா? 0 ஆஃப் 1 ரைட்டா? ஆஃப் 1 இந்த இலக்கங்கள் தான் அவுட்புட்டா பெறப்படும். இந்த இடத்துல அவுட்புட் எடுக்கின்ற இடம் எதுவா இருக்கும்னு சொன்னா இந்த இருக்கின்ற இடம். ரைட்டா? ரைட். இந்த சிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிளஸ் விசிசி என்றது கூடுபாடும். இது பெரும்பாலும் புவிக்கு தொடுக்கப்பட்டிருக்கும். ரைட். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வி அவுட்டாக காய்க்கப்படும். ரைட். அப்ப கவனிங்க, இவர் சார்பாக இருக்க ஒரு குறிப்பிட்ட 15 வோல்டேஜ் அழுத்தம் வழங்கப்படுகின்ற போது இப்படிதான் 2 ரீஜன் தான். ரைட்டா? இதுக்குள்ள கரண்ட் அனுப்பினா இதை போல ஒரு குறிப்பிட்ட மடங்காக ரைட் அல்பா மடங்காக வந்து இதுக்குள்ள கரண்ட் ஓடும். கரண்ட் ஓடக்குள்ள முழு அழுத்தம் இதுக்குள்ள விழுந்துன்னு சொன்னா விசிசி 15 வோல்டேஜ் இதுக்குள்ள விழுந்தா இவர் வந்து 0 வருவார். அப்ப இதுல ஃபுல்லா கரண்ட் ஓடக்குள்ள சரி. இதுக்குள்ளால கரண்ட் ஓடலைன்னு சொன்னா துண்டிப்பு நிலை, கரண்ட் ஓட விடல. கரண்ட் ஓடலன்னு சொன்னா இந்த கேட்டும் ஓப்பன் ஆகிருக்காது. ரைட்டா? இது ஓப்பன் ஆகிருக்காது. ஓப்பன் ஆகலன்னு சொன்னா இதுக்குள்ளாலையும் கரண்ட் ஓடாது. இதுக்குள்ளால ஃபுல்லாவே கரண்ட் பாஸ் ஆகாது. ஆகவே இந்த இடத்துல வந்து இது 0ன்னு சொன்னா இது 0, இது 0வா இருந்தா இதுக்குள்ள கரண்ட் ஓடலன்னு சொன்னா இதுக்குள்ள அழுத்தம் விழாது. இதுக்குள்ள அழுத்தம் விழலன்னு சொன்னா இது 15 வோல்டேஜ், இதுவும் 15 வோல்டேஜ். ஆகவே மொத்த இது விழும். ஆகவே வி அவுட் வந்து 15 வோல்டேஜ் விழும். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? சரியா? இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஃபுல்லா கரண்ட் அனுப்பப்படக்குள்ள 0, கரண்ட் போகாம இருக்கக்குள்ள வந்து 15. சோ இது வந்து 0, இது வந்து 1. ஆகவே என்ன நிலைமைகள்னு சொன்னா இதுக்குள்ள கரண்ட் அனுப்பப்படாத நிலை துண்டிப்பு நிலை, கரண்ட் முற்றாக அனுப்பப்பட்டு ஃபுல்லா இது நிரம்பலாடுகின்ற நிலை நிரம்ப நிலை, ஒரு துண்டிப்பு நிலை நிரம்ப நிலை. இந்த ரெண்டும் தான் 0,1 என்ற அவுட்புட்டை வந்து உருவாக்குது 5வது. ரைட்டா? அந்த ஸ்பாட்ல எவ்வளவு தான் யோசிச்சா நம்ம அந்த இடத்துல வச்சு பாடம் படிக்க கூடாது. நாம எக்ஸாம்ல இருக்கோம், எக்ஸாம் ஸ்பாட்ல இருக்கோம். ஸோ எக்ஸாம் பத்தி மட்டும்தான் நாம யோசிக்கணும். எக்ஸாமுக்கு ஆன்சர் எடுக்கிற மட்டும்தான் நம்மளோட முழு நோக்கமா இருக்கணும். இருக்கிற அறிவை வச்சுக்கொண்டு ஷார்ட் டைமுக்குள்ள எப்படி விட எடுக்கிறன்றதை யோசிங்க. ஷார்ட் டைமுக்குள்ள சரியான விடை எடுக்க பார்க்கணும். சரியா?